அத்தனை அரசியல் கட்சிகளும் இன்னைக்கு கண்டிப்பா பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. நேற்று ராத்திரி வரைக்கும் காவல்துறை அவ்வளவு தூரம் எல்லாருக்குமே கோஆபரேட் பண்ற மாதிரி கோஆபரேட் பண்ணாங்க. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் இளைஞர்கள் இவ்வளவு பேர் வராங்களேன்ற ஒரே காரணத்துக்காக அங்கங்க வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருக்கு. வாகனங்கள் நிறுத்தப்பட்டது மட்டும் இல்லாமல் அவங்களெல்லாம் கொண்டு போய் மண்டபத்தில் அடைச்சிருக்கிறாங்க. மேலும் இந்த அளவுக்கு ஒரு கூட்டத்தை காவல்துறையை எதிர்பார்க்கல. யாராலையும் எதையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கு. இது இன்றைய போராட்டத்திலேயே நம்ம தான் ஆட்சியை பிடிக்க போறோன்ற ஒரு உறுதி அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். இன்னும் பல இளைஞர்கள் இந்த கட்சியில இணையறதுக்கு இந்த போராட்டம் பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். இன்னைக்கு இவ்வளவு வெயிலும் பாராமல் இத்தனை வாகனங்கள், இவ்வளவு இளைஞர்கள், இத்தனை வழக்கறிஞர்கள், இவ்வளவு பேர் இதுல கலந்துக்கிட்டு தலைவர் பேச்ச எல்லாத்தையுமே உரை எல்லாத்தையும் கேட்டு இவ்வளவு தூரம் இம்ப்ரெஸ் ஆயிருக்காங்க. கண்டிப்பா 2026 நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சியா தான் இருக்கும். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போனா, இன்னைக்கு இதுவரை வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு இந்த நிகழ்வுல பாதிக்கப்பட்டவங்களை மேடை ஏற்றி அவங்களுக்காக குரல் கொடுத்திருக்கிறாங்க. இனி பாதிக்கப்பட்டவங்க அத்தனை பேருமே தலைவர் மோகன் தான் ஞாபகம் வரும். தலைவர் கிட்ட மட்டும்தான் அணுகுவாங்க. இந்த அளவுக்கு இவ்வளவு தூரம் ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னா இது